வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சத்து மாவில் செய்கிற பிடி கொழுக்கட்டை. ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். அந்த பெல் ஐக்கான்லையும் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சத்து மாவு 2 கப் நான் எடுத்துக்கிட்டேன். இது சத்து மாவு என்னன்னா, நீங்கள் மன்னா ஹெல்த் மிக்ஸ் வாங்குறீங்க பார்த்தீங்களா, இல்லை அதை வாங்கி அரைப்போம்ல, அதை கொஞ்சம் நேரம் அரைச்சி வச்சுக்கிட்டா போதும். இது பிடி கொழுக்கட்டை செய்யலாம், புட்டு செய்யலாம், நீங்கள் எது வேணுமாலும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு கூட கஞ்சி காய்ச்சி கொடுப்போம்ல, சத்து மாவு கஞ்சின்னு சொல்லி, அந்த சத்து மாவு தான். நெக்ஸ்ட் இதுக்கு என்னன்னா, ஒரு 8 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். நெக்ஸ்ட் ஏலக்காய் பவுடர். இதற்கு தேவையான அளவு தேங்காய் நான் துருவி வச்சிருக்கேன். இவ்வளவுதான், மற்றபடி எதுவும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 கப் மாவு கொட்டிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணலாம்னா, சுகர் ஆட் பண்றோம் நாங்க. நீங்க நாட்டு சர்க்கரை வேணாலும் போட்டுக்கோங்க. ஒரு 8 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. ரெடியாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம அப்பப்போ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிடலாம். ஆனால் டக்குன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, வாசனை போகாத மாதிரி. தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அந்த அளவு நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். இல்லை உங்களுக்கு இந்த சத்து மாவு இந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்கல்ல, பால்வாடியில் கொடுப்பாங்கல்ல, அந்த சத்து மாவு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் ஸ்வீட் கூட இருக்கும். இல்லை நம்மளுக்கு அது கிடைக்கல, மன்னா ஹெல்த் மிக்ஸ் சத்து மாவு எதுனாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இதுக்கு தண்ணி ஆட் பண்ணலாம். லைட்டாக வெது வெதுப்பான தண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவைப்படாது சத்து மாவுக்கு. இதில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பிடி கொழுக்கட்டை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ராகி, கோதுமை, பார்லி எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. நட்ஸ், அதாவது முந்திரி, பாதாம் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு 16 வகையான பொருள் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்து பிடி கொழுக்கட்டை சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தி. குழந்தைங்களாகட்டும் கொடுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் தண்ணி தான் தேவைப்படும். இனிமே நம்ம ஓரளவு கையில் பிசைஞ்சிக்கலாம். கரண்டியால் பிசைஞ்சா அந்த அளவுக்கு செட் ஆகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வீடியோவில் இதே மாதிரி சத்து மாவில் புட்டு மாவு செஞ்சுருக்கோம். சத்து மாவில் செஞ்ச புட்டு, அதுவும் நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ வேணுமாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை நம்ம உருண்டை பிடிச்சி, ஃபர்ஸ்ட் இந்த மாவு இது மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது மாதிரி உருண்டை பிடிச்சி வரிசையாக எல்லா பிளேட்லையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா அந்த ஷேப்பில் நம்ம எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் இதே மாதிரி இந்த உருண்டை ஷேப்பில் கூட நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கலாம். இது மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அந்த உருண்டை எடுத்து இது மாதிரி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமாலும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி லைட்டாக இது மாதிரி அமுத்தி இட்லி பிளேட்டில் வச்சு வேக வைக்கலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி வரிசையாக இது மாதிரி அடுக்கிடலாம். நாங்கள் எல்லாம் இப்போ தான் செஞ்சிட்ருக்கேன். இல்லை நீங்கள் உருண்டையாகவே வேணும்னா நீங்கள் உருண்டையாக கூட வச்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொன்றா பிளேட்டில் எல்லாம் வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த பிளேட்டை நம்ம இதுக்குள்ளே வைக்கலாம். இந்த பிளேட்டை நம்ம அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். இப்போ பாத்திரத்தை மூடிடலாம். இந்த மூடியை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம்.
பாருங்க இது மாதிரி நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பிளேட் எடுத்துடலாம். பிளேட் எடுத்து நீங்க ஒரு பிளேட்ல தூக்கி கொட்டிருங்க. இது மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இந்த பிளேட் இப்படி கவிழ்த்து இப்படி 2 தட்டு தட்டுனா எல்லாமே விழுந்துரும். கொஞ்சம் இது மாதிரி ஒட்டிட்டு இருந்தா தனியா கை வச்சு எடுத்துட்டா வந்துரும். பாருங்க இது மாதிரி தனித்தனியா எடுத்து வச்சுட்டா அதுவே தனித்தனியா வந்துடும். கொஞ்சம் அது ஒன்று மேலே ஒன்று வைக்கிறதுனால ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃபீட்பேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்க எல்லாமே தனித்தனியா எடுத்து வச்சிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற அது மாதிரி நிறைய இதிலெல்லாம் டே பை டே ஆஃபர் போடுறாங்க இல்லைங்களா? அந்த ஆஃபர் வந்து இன்றைக்கி எவ்வளோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா டே பை டே ஆஃபர் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, அதை பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தேங்க்யூ.